இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 7.2 சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். A cylindrical glass with diameter 20 cm has water to the height of 9 cm. Full stop. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed completely. Calculate the rise of water in the glass. கொஸ்டின் தெளிவாக படித்து புரிஞ்சுக்க என்ன கொடுத்துருக்கான், சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்னு கொடுத்துட்டான். அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு அதில் வந்து வாட்டரோட ஹைட் இருக்குது, தண்ணி கிளாஸில் தண்ணி இருக்குது, அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை தூக்கி போட போகிறோம். என்ன ரேடியஸ்க்கு? 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு. அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 4 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக அது முழுகுது. அப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் என்னாகும், தண்ணி மேலே வரும் இல்லையா. எவ்வளோ தண்ணி மேலே வருதுன்னு கேட்டிருக்கான். சரிங்களா. இப்போ சொல்யூஷன் எழுதிக்கங்க. டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் டியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 சென்டிமீட்டர். அதை நோட் பண்ணிக்க. அதில் இருந்து என்ன பண்ணுறீங்க, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் வாட்டர், அந்த கிளாஸில் தண்ணி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லெட்டு H1 பி த ஹைட் ஆஃப் ரைசிங் வாட்டர் இன் த கிளாஸ். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெட்டலை போடும்போது தண்ணி ரைஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதோட வேல்யூ என்ன பண்ணுறீங்க, H1ன்னு நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் அது கொடுத்துருக்கான். அவரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், அந்த இரும்பு ஒன்று சொல்லியிருந்தான் இல்லையா, சிலிண்ட்ரிக்கல் இரும்பு, அது எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஹெச் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் ரைசிங் வாட்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். நீ என்ன வெயிட் போடுறியோ அந்த வெயிட்டுக்கு தான் என்ன பண்ணும், தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டுங்களா. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைசிங் வாட்டர் என்ன பண்ணுறோம், பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் H1 ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். டயக்ராம் பார் ஜஸ்ட்டு இங்கே சின்னதாக போட்டிருக்கோம். இதுதான் அந்த மெட்டலு. ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? ரேடியஸ் வந்து 5, அதோட ஹைட்டு சின்ன மெட்டல்னால ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4. இதை தான் என்ன பண்ண போகிறோம், இந்த வாட்டர் கிளாஸில் போட போகிறோம். இந்த கிளாஸோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20. இப்போ இந்த தண்ணி ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9 கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா, இதை உள்ளே போடும்போது எவ்வளோ தண்ணி மேலே வரும்னு கேட்டிருக்கான். ரைட்டுங்களா. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இதில் இந்த பையோட வேல்யூ கேன்சல் பண்ணலாமா. இப்போ என்ன வரும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் H1 ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 10 இன்ட்டு 10, 10 ஸ்கொயர்னு வரும். அதை 10 இன்ட்டு 10 எழுதிக்க. இன்ட்டு H1 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4. ஸ்மாலரோட வேல்யூ 5, 5 இன்ட்டு 5 இன்ட்டு H வந்து 4. ஓகேங்களா. இப்போ H1 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைட் பை 10 இன்ட்டு 10. சிம்பிளிஃபை பண்ணால் இதை கேன்சல் பண்ணு, 5 டேபிளில் இங்கே 2 வரும். இதே போல் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். 2 டேபிளில் இது அடி 1. அப்போ இங்கே என்ன வரும்? 2. இந்த 2 கேன்சல் பண்ணால் 1. ஓகேங்களா. இப்போ H1 ஈக்குவல் டு கொடுத்துருக்கான் 1. therefore ஹைட் ஆஃப் ரைசிங் வாட்டர் எவ்வளோ சார் ரைஸ் ஆகுது அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. நம்ம அந்த மெட்டலை தூக்கி போடும்போது எவ்வளோ ரைஸ் ஆகுது, தண்ணி 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா.